வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது வைகாசி மாதம் சனிக்கிழமை 9/5/2026, தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ஏமகண்டமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 10:40 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரமாக இன்று இரவு 8:03 வரை திருவோண நட்சத்திரமும் பின்பு அவிட்ட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:03 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் புறமேடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் தேவகணார்ஜித சேவிதலிங்கம் பாவய பக்தி சுலேபிதலிங்கம் தினகர கோடி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் நாள் 9/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அந்த வகையிலே இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக இந்த சனிக்கிழமையிலே மந்த வாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது, எந்த ஒரு சுப காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது, வீடு கட்டுவதுக்கு அத்திவாரம் போடக்கூடாது, நாள் முகூர்த்தம் பார்க்கக்கூடாது, திருமணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடாது, திருமண நிச்சயதார்த்தம் செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்தம் எடுக்கக்கூடாது, கும்பாபிஷேக கிரியை ஆரம்பிக்கக்கூடாது, கும்பாபிஷேகத்தை பிம்பஸ்தாபனம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகத்தில் யாகாரமம் செய்யக்கூடாது,
கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. இவள் எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. மந்தவாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, ஐயப்பர் சுவாமியினுடைய வழிபாடுகள், இவற்றுக்கு தான் இந்த சனிக்கிழமை சிறந்தது. இன்றைய தினம் நடராஜ பெருமானுடைய நடேசர் அபிஷேகம். இந்த வருடத்திலே ஏனைய தெய்வங்களுக்கெல்லாம் நாங்கள் மாதங்கள் தோறும் அபிஷேகம் பண்ணலாம், கிழமை தோறும் அபிஷேகம் பண்ணிக்கொள்வோம், தினந்தோறும் அபிஷேகம் பண்ணிக்கொள்வோம். ஆனால் நடராஜ பெருமானுக்கு மட்டும் வருடத்திலே 6 முறைதான் அபிஷேகம். அந்த 6லும் 3 அபிஷேகங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது, 3 அபிஷேகங்கள் திதிகளை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையிலே சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரம், இன்றைய தினம் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரம், நடேசர் அபிஷேகம். எனவே இந்த நட்சத்திரம் 3லே சித்திரை மாதத்து திருவோணம், ஆனி மாதத்திலே உத்தரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட நடேசர் அபிஷேகம். அதேபோல் ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதம், இந்த 3 மாதங்களும் பூர்வபக்ஷ சதுர்த்தசி திதிகளை அடிப்படையாக கொண்டது. இது ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். இந்த நடேசர் அபிஷேகம் என்பது வருடத்தில் 6 முறைதான் நடைபெறும். இதை ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். 3 நட்சத்திர ரீதியாகவும் 3 திதியை அடிப்படையாக கொண்டதாகும் இந்த அபிஷேகம். சித்திரை மாதத்திலே திருவோண நட்சத்திரம், ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை நட்சத்திரம். அதன் பின்பு ஆவணி மாதம், புரட்டாதி மாதம், மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சௌத்தசி என்கின்ற இந்த 3 திதிகளையும் 3 நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டதாகிய இந்த நடேசர் அபிஷேகம் இன்றைய தினம் சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்திலே நடைபெறுகிறது. இறை வழிபாடுகளை செய்வதோடு எதிர்வருகின்ற 16/5/2026 சனிக்கிழமை மத்திய மாகாணம் கண்டி பத்தேகம என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ ஆதிபராசக்தியின் சொருபியாகிய முத்துமாரி அம்பாளுடைய வைகாசி விசாக மகோத்சவம் ஆரம்பம், கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி வைகாசி விசாகத்தன்றே பஞ்சரத பவனி உற்சவத்தோடு மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெறக்கூடியதாக அமைந்திருப்பது. இந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளும் அனைவரும் கலந்து இறைவொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 9/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் இருக்கும், திடீர் பணவரவு இருக்கும். இடவராசி கார்த்திகை 2, 3, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமையும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், மன மகிழ்வு இருக்கும், எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் மென்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
கடகராசி புனபூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மந்த நாளாக அமையும். எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும். தொழில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். கரைச்சல்கள் மந்த நிலைகள் இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் மேன்மை உண்டு, பணவரவு உண்டு, சிறப்புகள் அதிகமாக இருக்கும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுபாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலம் உண்டு. தெய்வ வழிபாடு சிறப்புகளை தரும், மேன்மைகளை தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும். எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு. கும்பராசி அவிட்டம் 1, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. இந்த கிரகச் சேர்க்கைகள் ஜோதிடத்திலே கிரகச் சேர்க்கைகள் என்பது மிக உன்னதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஒரு 12 பாவங்களிலுமே எந்த கிரகம் இருக்கின்றது, அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய கிரகம் யார், இது ரெண்டும் முக்கியமானது. அந்த ஒரு ராசியிலே எந்தெந்த கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன. இந்த கிரகச் சேர்க்கை சுபக்கிரகச் சேர்க்கை என்பது அனுகூலமான நன்மைகளையே கொடுக்கும். எதிர்மறையான கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஒரு போராட்ட நிலையை, எதிர்பாராத சிக்கல்களை கொடுக்கும் நிலையெல்லாம் கொடுத்துவிடும். கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது நல்ல ஸ்தானத்திலே நல்ல அமைப்பிலே சேர வேண்டும். அந்த சேர்க்கை அனுகூலமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லது அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகங்கள் கூட அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பரிவர்த்தனை பெறுகின்ற ஸ்தானங்களுக்குரிய பலங்களும் அப்படி சிறப்பாக அமைந்துவிடும். எனவே இந்த அமைப்பு ஜாதகத்திலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. கிரகங்களுடைய சேர்க்கை மிக முக்கியமானது. பொதுவாக லக்னாதிபதி நல்ல ஸ்தான பலம் பெறும் என்று சொல்லியிருக்கின்றோம். இந்த லக்னாதிபதியோடு சேருகின்ற கிரகங்களுடைய தன்மைகளும் அதற்கேற்ப பலங்களை மாற்றிவிடும். குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அந்த அதிபதியோடு சேருகின்ற கிரகங்கள், ஜெயஸ்தானம் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படியாக 12 பாவங்களுக்கும் உரிய அந்த கிரகங்களுடைய ஆளுமை சரியாக முழுமையாக பலனை கொடுப்பதற்கு அவர்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும். அவர்களோடு சேருகின்ற கிரகங்களும் சுபக்கிரகங்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் அமைந்தால்தான் அந்த ஜாதகருக்கு யோகமான பலாபலங்கள் அதிகமாக இருக்கும், நன்மைகளும் அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகளும் அதிகமாக இருக்கும். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மாறுபட்டு அமைந்துவிட்டால், மறைவுஸ்தானங்களிலே அமைந்தோ அல்லது நீசம் பெற்று அமைந்தோ அல்லது பாவக்கிரகங்கள் அமைந்து விட்டாலோ பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும், தடைகள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த கிரகங்களுடைய சேர்க்கைகளை நன்கு அவதானித்து செயல்பட்டு அதற்குரிய பலாபலங்களை நாங்கள் உற்று அதற்குரிய பரிகாரங்களை சரியாக செய்து வெற்றிகளை பெறலாம். எனவே எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் எங்களுடைய நடைமுறையை நாங்கள் சரியாக உற்று நோக்க வேண்டும். கிரகங்களுடைய ஆளுமை, கிரகங்களுடைய தாக்கம் நம்மை ஆகர்ஷணப்படுத்துகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடு,
எந்த கிரகம் நமக்கு பிரச்சனையாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய வழிபாடு இவற்றை செய்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு பலாபலங்கள் பெரிதாக வராமல் சிறிதாகி விடுகின்றன. பெருந்துன்பம் இல்லாமல் அது சமாளிக்கக்கூடிய துன்பமாக மாறிவிடுகின்றது. எனவே இவற்றை ஜாதகத்தின் மூலமாகத்தான் நாங்கள் அறிய முடியும். பொதுவாக இயல்பாக நமது நடைமுறையிலே ஜாதகம் நமக்கு ஒரு உன்னதமான வழிகாட்டியாகவும் ஒரு பக்க பலமாகவும் இருக்கின்றது, பலம் நிறைந்ததாக இருக்கின்றது. அதை நாங்கள் சரியான முறையிலே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சரியான முறையிலே அதற்குரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். சரியான முறையிலே எங்களுடைய நடைமுறைகளை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். இவையெல்லாம் சரியாக இருந்துவிட்டால் நமது வாழ்க்கையிலே பல துன்பங்களிலிருந்து நாங்கள் வெற்றியை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த கிரகச் சேர்க்கை பலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நமக்கும் நம்முடைய நடைமுறைக்கும் அது உகந்ததாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாங்கள் நடைமுறைகளை மாற்றியமைத்து விட்டோமானால் அதற்குரிய பலனையும் நாங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். எனவே இன்னொருவருக்கு துன்பமில்லாத வாழ்வியலை கொள்வதற்கு இந்த கிரகங்களுடைய பலம் ஆகர்ஷணம் நமக்கு மிக முக்கியமாக அமைகின்றது. அதை உற்று நோக்கி நாங்கள் செயல்பட வேண்டும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். இக்குறளினுடைய பொருளாக மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடேன். இக்குறளினுடைய பொருளாக மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.